வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பாபநாசத்தில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பஸ் நிலையத்தில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பாபநாசம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் முடிந்தது. பேரணியில் ராஜராஜ சோழன் வீரக்கலை சிலம்ப மையம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இவர்கள் சிலம்பம், மான்கொம்பு, இரட்டை கம்பு, சுருள், கம்புச்சண்டை போன்ற விளையாட்டுகளை செய்து காண்பித்து மது ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் சுருளியருவி பகுதிகளில் காட்டு யானைகள் தங்கள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளன. சாலைகளிலும் யானைகள் நடமாட்டம் உள்ளது. எனவே சுருளியருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவியில் குளித்து மகிழ ஆர்வமுடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 6:30 மணிக்கு காலசந்தை பூஜையும் விழா பூஜையும் நடைபெறும். இதற்காக வைகை ஆற்றில் உள்ள கிணற்றில் இருந்து யானை, டங்கா மாடு, நாதஸ்வரம் இசைத்தபடி வெள்ளிக்குடத்தில் புனித நீர் பரிஜாதகர் சுமந்து கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு காலசந்தை பூஜையின் போது அம்மன் மற்றும் சுவாமியின் நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படும். இந்த நடைமுறை கொரோனா காலத்தில் தடைப்பட்டது. சுவாமிக்கு புனித நீர் எடுக்கும் கிணறு சகதி மற்றும் தேங்கிய நீரால் அசுத்தமானது. கோவில் நிர்வாகம் சார்பில் கிணற்றை சீரமைத்து சுத்தம் செய்து மீண்டும் காலசந்தை பூஜைக்கு புனித நீர் வைகை ஆற்றில் இருந்து எடுத்து வர உத்தரவிடப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு காலை 6 மணிக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள வாத்தியம் முழங்க கோவில் மாட்டின் மீது முரசு கொட்ட கோவில் யானை முன்னே செல்ல புனித நீர் எடுத்து வரப்பட்டது. வைகை ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்ச்சியை பக்தர்கள் ஆர்வமாக பார்த்தனர். மாவட்டம் புதுப்பட்டி புறவழிச்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த கேரள பதிவெண் கொண்ட 2 காரில் 2 கிலோ கஞ்சா, 80 கிராம் மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது தொடர்பாக 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், இந்திய தண்டனை சட்டத்தின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்து இன்று முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அமல்படுத்தப்படுகின்றது. டெல்லியிலே இன்று பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது இந்த சட்டங்கள் எல்லாம் நாளடி ஆதிக்க இதனை கண்டித்து தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இரவில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இரவில் மட்டுமே உலா வந்த கரடிகள் தற்போது பகல் நேரங்களிலும் உலா வருகின்றன. காலை 8 மணி அளவில் குன்னூர் புராவிடன்ஸ் மகளிர் கல்லூரி வளாகத்தில் கரடி புகுந்தது. விடுதி காவலர் சத்தம் போட்டு கரடியை விரட்டினார்.
ஓட்டம் பிடித்த கரடியை கல்லூரி மாணவியர் வீடியோ எடுத்தனர். தடுப்பு கம்பிகளை தாண்டிய கரடி தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது. கல்லூரி மாணவியர் பேராசிரியைகள் அச்சத்தில் உள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி நகராட்சியில் திமுகவை சேர்ந்த 22 கவுன்சிலர்கள், 5 சுயேட்சை கவுன்சிலர்கள் என 27 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் தலைவர் துரை தலைமையில் ஒரு கோஷ்டியாகவும், துணைத் தலைவர் ஜான் தலைமையில் ஒரு கோஷ்டியாகவும் செயல்படுகின்றனர். இந்நிலையில் பள்ளப்பட்டியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. தலைவர் கோஷ்டியினர் துணைத் தலைவர் கோஷ்டிக்கு டெண்டரில் கமிஷன் தருவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் கூட்டம் முடிந்ததும் துணைத் தலைவர் கோஷ்டியைச் சேர்ந்த 3வது வார்டு கவுன்சிலர் நத்தம் ஜாஃபர், 9வது வார்டு கவுன்சிலர் சாதிக் தலைவரை சந்தித்து தங்களது வார்டில் அடிப்படை வசதி உள்ளிட்டவை செய்து தரப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே தங்களது வார்டுக்கு பணிகள் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என பேசினார். இதில் தலைவருக்கும் சாதிக்குக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் திமுக கவுன்சிலர்கள் சிலர் நகராட்சி அலுவலகம் முன்பு கவுன்சிலர்கள் ஜாஃபர், சாதிக் ஆகியோர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி வேட்டியை தூக்கி ஆபாச செய்கையில் ஈடுபட்டனர். இதனை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனர். வெட்டி எடுத்து ஊருக்கு வாழ மரியாதை பேசு. மரியாதை